கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். மிக அருமையான 2 வசனங்கள். கர்த்தருடைய நினைவுகள் நமது நினைவுகளை விட அது வித்தியாசமானது. அது மாதிரி நமது வழிகள் கர்த்தருடைய வழிகளை விட அது வித்தியாசமானது. ரெண்டும் முரண்பட்ட கருத்துக்களை உடையதாக காணப்படுகிறது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், கர்த்தர் நம்மை பற்றி இன்னொன்று நினைக்கிறார். அது மாதிரி நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம், நமக்காக கர்த்தர் இன்னொரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம எப்போதுமே கஷ்டம் இல்லாத, நெருக்கம் இல்லாத, ரொம்ப ஈஸியாக போகிற ஷார்ட்கட்டு தான் நம்ம விரும்புவோம். ஆனால் கர்த்தர் சில சமயங்களில் நமக்கு அனுமதிக்கிறதான வழிகள் கொஞ்சம் வித்தியாசமானது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்போ நம்ம வழிகள், நம்முடைய நினைவுகள் எல்லாமே தாழ்ந்தவை தான். கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய நினைவுகளும் மாத்திரமே உயர்ந்தவை, அதாவது மேன்மையானவை என்று சொல்லலாம். ஏன் இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த எலியா தீர்க்கதரிசி. ஆகாபுக்கும் இயேசபேலுக்கும் முன்பாக அவர் பயந்து தன்னை கொலை செய்து விடுவாங்க என்று நினைத்து அவர் பயந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டு இரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆமென். அப்போது எலியா ஆகாபை நோக்கி சொல்கிறார், என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல். 1வது வசனத்திலே 17:1 இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிறான். ஆகாபுக்கு முன்பாக சொல்கிறான், நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் சொல்கிற வாக்கின்படி அல்லாமல் இங்கே பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. பனியும் மழையும் இல்லைன்னா அந்த தேசம் வறட்சியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். அப்படி சொல்கிறார். இப்போது எலியாவை இந்த ஆகாபும் இயேசபேலும் கொல்ல வகை தேடுகிறாங்க. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்து விட்டு எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ எங்கே போ, நீ இந்த இடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்க கேரி தாற்றண்டையிலே போய் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடி, அடுத்து அங்கே உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள். கர்த்தர் இவ்வளோ பெரிய எலியா தீர்க்கதரிசி, பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர், கர்த்தருடைய செயல்களை நேரடியாக கண்ட ஒரு தீர்க்கதரிசி. பாகாலின் தீர்க்கதரிசிகளை 450 பேரை ஒரே ஆளாக நின்று வெட்டி போட்டவர், ஒரே ஆளாக நின்று சவால் விட்டவர். அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ கேரி தாற்றண்டையில் போய் இரு, யோர்தானுக்கு பக்கத்தில், நான் உனக்கு காகத்துக்கு கட்டளையிடுவேன். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, நாம இருந்தால் கூட, அல்லனா இன்றைய நாட்களில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யாராகவும் இருக்கட்டுமே, யாரையும் சொல்ல விரும்பலை, நீ இன்னும் இடத்துக்கு போப்பா, நான் காகத்துக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொன்னால் நம்மளில் எத்தனை பேர் புறப்பட்டு போவோம்?
காகத்தை நம்பி போவோமா, கர்த்தரை நம்பி இருப்போமா? நம்ம எல்லாம் காகத்தை தான் பார்ப்போம். ஐயையோ, காகம் என்ன செய்யும் நமக்கு? காகத்தை நம்பி எப்படி நான் போகிறது ஆண்டவரே? அப்படி தான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தில் எதிராக கொஸ்டின் கேட்போம். ஆனால் இங்கே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஆழமான ஒரு சத்தியம் என்னென்னா, இந்த எலியா காகத்தை நம்பவில்லை, காகத்தை அனுப்பின கர்த்தரை நம்பினான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி அது மாதிரி அந்த வார்த்தை ஒரு எதிர் கேள்வி கூட கேட்காதபடிக்கு நேரடியாக எங்கே போகிறார் தெரியுமா? அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அதில் ஒன்றுமே எந்த டவுட்டுமே இல்லை. எலியாவுக்கு எந்த டவுட்டும் இல்லை. யோனாவுக்கு பயங்கரமான டவுட்டு, ஆனால் எலியாவுக்கு எந்த டவுட்டும் இல்லை. காகம் கர்த்தர் கட்டளை இட்டார், என்ன ஆனாலும் இருக்கட்டுமே, எனக்கு கட்டளை கொடுத்தவர் கர்த்தர். ஆமீன். அதை மாத்திரம் அவன் நம்பினான். தேவ பிள்ளைகளே, இந்த நாள் காலை வேளையில் நாம் யோசிக்கணும். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு, ஏன்னா நம்ம நினைவுகள் இல்லை அவருடைய நினைவு, நம்முடைய வழிகள் இல்லை அவருடைய வழிகளும் யோசனைகளும். சிலப்போ நம்ம பார்வைக்கு கர்த்தர் காண்பிக்கிற சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்ம பார்வைக்கு, நம்ம சிந்தனைக்கு, நம்ம யோசனைக்கு, நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஒருவேளை சற்று குறைவானதாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமேன். அந்த பஞ்ச காலத்தில் ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் இரையாகாதபடிக்கு, அவர்கள் கொலை செய்யாதபடிக்கு இந்த எலியாவை காப்பாற்றுவதற்கு அந்த நேரத்தில் காகம்தான் தேவைப்பட்டது. ஏதாவது ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்பி இருந்தால், ஒருவேளை அந்த மனிதன் போய் அரண்மனையில் இருக்கிற ஆகாபுக்கு அதை அறிவித்திருப்பான், எலியாவை கொன்று போட்டிருப்பாங்க. கர்த்தர் எந்த நேரத்தில் சூழ்நிலைகள், அதான் அவருடைய நினைவு, அவருடைய வழி, காகத்தின் வழியை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. எலியா எங்கே இருக்கிறார் என்று யாரும் மோப்பம் பிடிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காகம் அது பாட்டுக்கு எந்த திசையிலிருந்து வேண்டுமென்றாலும் அது பறந்து வரலாம், அதை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்கிறது. அற்பமான ஒரு பறவை. ஆமே. ஆனால் அந்த அற்பமான பறவை வேத புத்தகத்திலே அதை குறித்து கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த காகத்தை நீர் அனுப்பினீர் என்று எனக்குள்ளே ஒரு சிந்தனை எழுந்தபோது ஒரு சில வசனங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அது ரொம்ப விசேஷமாக இருந்தது. அது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வசனத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பர்டிகுலராக ஒரே ஒரு பறவையை மட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள். அது என்ன செய்கிறதில்ல, அது விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, அது சேர்த்து வைக்கிறதில்லை, அதற்கு களஞ்சியமும் இல்லை, அதற்கு பண்டசாலையும் இல்லை, அதுக்கு எந்த ஸ்டோர் ரூமும் இல்லை. அது பாட்டுக்கு கிடைக்கிற ஆகாரங்களை அந்த இடத்துல இருந்து சாப்பிட அதை தாண்டி அடுத்த இடத்திற்கு அது பறந்து போகும். ஆமீன். அது ஒரு கவலை இல்லாத ஒரு பறவை. ஆமீன், ஹல்லேலூயா. அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதை பரமபிதா பிழை பூட்டுகிறார். அப்போ இந்த காகத்தை பிழை பூட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சபதரித்து கொடுக்கிறவன் யார்? ஆமீன். கர்த்தர் யோபுட்ட கேட்கிறார். ஆமீன். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, அப்போது இந்த காக்கையுடைய குஞ்சுகள் கர்த்தரை நோக்கி ஆகாரத்திற்காக கூப்பிடுகிறது. ஆமீன். வேற எந்த பறவையும் கர்த்தர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலை. ஆகாயத்து பறவைகள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பர்டிகுலராக காகத்தை சொல்கிறார், காக்கை குஞ்சு. ஏன்னா இந்த காகம் என்கிறதான் இந்த பறவை ஒரு அற்பமான பறவை. யாராவது வீட்டில் காகத்தை வளர்க்குறவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, யாரும் இல்லை. ஹல்லேலூயா. லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, அழகான பறவைகள், நல்ல வண்ணமயமான பறவைகள், புறாக்கள், இப்படி
பார்வைக்கு மனிதனுடைய பார்வைக்கு அழகானதை மனிதன் வீட்டில் வளர்க்குறான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நம்முடைய பார்வைக்கு அழகானது கர்த்தருடைய பார்வைக்கு ஒருவேளை அது வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், அருவருப்பானதாக இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு அற்பமானது கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாக இருக்கலாம். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு காகம் அற்பமானது, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றது. ஏன்னா காக்கை குஞ்சுகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். அது பசி எடுக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாம். ஆமீன், ஹல்லேலூயா. அவைகளுக்கு கர்த்தர் தான் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறாராம். அந்த ஆகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் கர்த்தர் என்று யோபுவில் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து விட்டு செய்திக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்களை பார்த்திங்கன்னா, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆமீன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள். அடுத்த வசனத்திலையும் அப்படி தான் வருகிறது. ஹல்லேலூயா. அது விதைக்கிறதில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு காகம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. காக்கை குஞ்சு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆகாரத்தை அது பெற்றுக்கொள்கிறது பசியாக இருக்கும்போது. அப்போ கர்த்தர் பார்த்தார், இந்த சூழ்நிலையில் எந்த மனிதனை கொண்டும் எலியாவை போஷிக்க முடியாது. ஏன்னா எலியாவின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பறவை, மனிதனுடைய பார்வைக்கு அற்பமான ஒரு பறவையான காகங்களை, ஆமீன், ஒரு காகத்தை இல்லை, ஒரு காகம் ஒரு அப்பந்தான் கொண்டு கொடுக்கும். அது எலியாவுக்கு வயிறு நிறையாது என்று நான் நினைக்கிறேன். அதனால் கர்த்தர் காகங்களை ஏற்படுத்தினார். அதாவது அப்பம் கொடுக்க ஒரு செக்ஷன், இறைச்சி கொண்டு கொடுக்க இன்னொரு செக்ஷன். அது மாதிரி சாயங்காலத்திலும் அது மாதிரியே இந்த காகங்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடியே, ஆமீன், ஹல்லேலூயா. இங்கே எலியாவுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் போய் கேரி ஆற்றண்டையிலே கர்த்தர் சொன்னது மாதிரி ஒழித்து கொண்டிருக்கிறார். அந்த தண்ணியை குடித்து விட்டு காகம் எப்போது வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்று தெரியும், ஹல்லேலூயா, கர்த்தர் காகத்துக்கு சொன்னார் என்றால் அந்த காகம் அந்த பேச்சை தட்டாதபடிக்கு கண்டிப்பாக எனக்கு ஆகாரம் கிடைக்கும், ஹல்லேலூயா என்று எலியா நன்றாக தெரியும். இதுதான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியதான ஒரு நம்பிக்கை, கர்த்தரை குறித்ததான ஒரு நம்பிக்கை. ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சில நேரங்களில், சில வேளைகளில் நம்முடைய பார்வைக்கு அற்பமான சில காரியங்களாக இருந்தால் கூட கர்த்தர் இதை செய், இதுதான் உனக்கு, இதுதான் இந்த பாதை தான், இந்த ஆசீர்வாதம் தான், இந்த நன்மை தான். ஒருவேளை உங்கள் ஸ்டேட்டஸோட சற்று குறைவானதாக இருந்தால் கூட அதற்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். அங்கேயும் ஒரு பிரச்சனை வருகிறது. கேரித்து ஆற்றின் நீர் வற்றி போகிறது. இப்போது கர்த்தர் திருப்பி எலியாவிட்ட பேசுகிறாரு. எப்பா, நீ எழும்பி எங்கே போ, சார்பாத்து ஊரில் ஒரு விதவை இருக்கிறா, நீ அங்கே போ. அதுதான் கர்த்தர் அனுப்புகிற இடங்கள் பார்க்கும்போது, சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய பார்வைக்கு மிக மிக அற்பமான காரியங்கள், மிக அற்பமான காரியங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே நம்ம எடுப்போம்னா, இப்படி ஒரு தீர்க்கதரிசி இடத்துல, இப்போது சாதாரண சபைகளில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னா ஒரு ஊழியரை அழைத்து அவர்கள் பயன்படுத்தி விட்டு, ஒரு விதவையினுடைய வீட்டில் எந்த வசதியுமே இல்லை, ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுகிறதான ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு வீட்டில், விதவையை விடுங்களேன், ஒரு ஏழைப்பட்ட ஒரு சின்ன குடிசை வீடு, ஏசி இருக்காது, கார் இருக்காது, எதுவுமே இருக்காது. சாதாரண ஒரு வீட்டில் யாராவது போய் தங்க இன்றைக்கி விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. இருக்குதில் ஹை கிளாஸ். அவங்களுக்கு எந்த சபையில் ஒரு ஊழியரை அழைக்கிறாங்களோ இருக்கிறதுல மிக மிக பணக்கார ஒரு வீட்டில் தங்க வைத்து பணக்கார போஜனங்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், பரிமாறப்படும் என்பது உண்மை. இல்லையிலூயா. ஏன்னா அவங்க கவனிக்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க, இருக்கட்டும். ஆனால் அதே இடத்துல ஒரு பாவப்பட்ட ஏழை சபைக்கு போனால் ஒரு ஏழை வீட்டில் தங்குவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களா என்றால் தெரியல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஆனால் கர்த்தர் அனுப்புகிறது கொஞ்சம் ரொம்ப 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 வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். ரொம்ப வித்தியாசம்னா ரொம்ப வித்தியாசம். ஏன்னா அதை சொல்லவே முடியல. 2வது கர்த்தர் அனுப்புகிறார், நீ விதவையின் வீட்டுக்கு போ. ஆமீன், ஹல்லேலூயா. அங்கேயும் இந்த எலியா எந்த கொஸ்டினுமே கேட்கல. இந்த விதவையை குறித்து ஏன் கர்த்தர் விதவையுடைய வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்? அங்கே எத்தனையோ பணக்காரங்க இருந்திருக்கலாம், ஹல்லேலூயா. ரொம்ப ஆஸ்தி செல்வமும் ஐஸ்வர்யம் உடையவர்கள் இருந்திருக்கலாம். எலியாவை அவர்கள் ரொம்ப வரவேற்கக்கூடிய எத்தனையோ ஃபேமிலிஸ் ஒரு வேளை இருந்திருக்கலாம். எலியாவுடைய எல்லா கீர்த்தியும் புகழும் தெரிந்த அநேகர் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த
விதவையின் வீட்டிற்கு அனுப்புவதற்கும் காரணங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் 2-3 வசனத்தில் பார்த்திங்கன்னா, இயேசு தேவாலயத்தில் போய் உட்காந்துருக்கும்போது காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் அவர்களுக்கு இருக்கிறதான பரிபூர்ணத்திலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை போடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஏழை விதவையை பர்டிகுலராக கர்த்தர் சொல்லுகிறார், அவள் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். ஆமென். அல்லேலூயா. இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் போட்டாள். ஏன்னா அவள்கிட்ட இருந்ததே 2 காசு தான். அதை ஒன்று கூட தனக்கு தேவையாக அவள் எடுத்து வைக்கல. எனக்கு நாளைக்கு அரிசி வாங்கணும், பால் வாங்கணும், பருப்பு வாங்கணும்னு எடுத்து வைக்கவே இல்லை. அவள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விசுவாசித்து அந்த 2 காசையும் அப்படியே போட்டு விட்டாள். அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் கர்த்தருக்கு இன்றைக்கு என்னுடைய இல்லாய்மையில் இதை கொடுத்தேன்னா நாளைக்கு என்னை போஷிக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போட்டாலே அவளை கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தர் கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் நிறைய போட்டீங்க, ஆனால் இந்த ஏழை விதவை தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டாள். இவ தான் என் பார்வைக்கு விலையேறப்பெற்றவள். ஆமேன். அப்போ இந்த விதவை கர்த்தருடைய பார்வைக்கு விலையேறப்பெற்றவளாக இருந்தால், இன்னும் நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம்னா கர்த்தர் விதவைகளை ஆதரிக்கிறது கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. 146வது சங்கீதம் 9வது வசனத்திலே கர்த்தர் விதவைகளை என்ன செய்கிறாராம்? ஆதரிக்கிறாராம். எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற விதவைகளை கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் ஆதரிக்கிற தேவன். நமக்கு தெரியும், ஹல்லேலூயா, ரூத்தின் சரித்திரத்திலிருந்து நம்ம படித்தோம். ஏன்னா நகோமியை கர்த்தர் கைவிடவில்லை, ரூத்தை கர்த்தர் கைவிடவில்லை. அவங்க 2 பேரும் கர்த்தரை நம்பி பற்றி இருந்தார்கள். ஆனால் ஒரு நகோமியையும் கர்த்தர் கைவிடவில்லை, ஒரு ரூத்தையும் கர்த்தர் கைவிடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது விதவைகளை கர்த்தர் ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 25-26 அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீயினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லேலூயா. ரொம்ப அழகான வசனங்கள். அதாவது கர்த்தர் நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போது 3 வருடமும் 6 மாதமும் 3.5 வருடங்கள் மழை பெய்யாதபடிக்கு தேசம் பஞ்சத்தில் இருந்தபோது இஸ்ரவேலையும் அநேகம் விதவைகள் இருந்தாங்க. பர்டிகுலராக கர்த்தர் எதற்கு சீதோன் நாட்டில் உள்ள அந்த சாரபாத் அந்த ஊருக்கு அவரை அனுப்பி வைத்தார் என்றால், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட ஆகாரம் இல்லாதபடிக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். அப்போ இந்த எலியாவை கர்த்தர் அங்கே அனுப்பினார் என்றால், இந்த தேவனுடைய மனுஷன் அவளுடைய வீட்டிற்குள்ளே கடந்து சென்றான் என்றால் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பது என் தேவனுக்கு தெரியும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஐயோ எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, ஒன்றும் இல்லாத இந்த விதவைக்கு வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பி விட்டாரே. அல்லேலூயா. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எவ்வளோ ஆசீர்வாதமானவங்க ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்களே. அல்லேலூயா. கர்த்தர் விடவில்லையே. அப்படி நமக்கு தோன்றினால் இதுதான் விஷயம். ஹல்லேலூயா. அவள் குறைவுபட்டிருக்கிறாள். பஞ்சத்தில் தானும் தன்னுடைய பிள்ளையும் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் ஹல்லேலூயா வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாதபடிக்கு எதுவுமே சொல்லும்படியாக எதுவுமே இல்லாமல் ஒரு கஷ்டம், தர்க்கம், உபத்திரவம், பட்டினி, பாடுகள், கடன் பிரச்சனை, இப்படி நெருக்கத்தில் இருந்து கொஞ்சம் இருக்குது, இதை சாப்பிட்டு செத்து போகிறது தான் என் முடிவு என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டுக்கு ஒரு எலியாவை கர்த்தர் அனுப்புவார். ஆமேன். உண்மையும் உத்தவமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆமேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லேலூயா, உண்மையும் உத்தமமான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிற தேவன். ஆமேன். இந்த எலியா அன்றைக்கு போகாவிட்டால் இந்த விதவையும் அவளுடைய மகனும் ஒரு அப்பத்தை சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு சூசைட் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா பசியினால் என்ன செய்திருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க, இஞ்சிஞ்சா செத்து போயிருப்பாங்க. அடுத்த நேரம் ஆகாரம் இல்லை, கொடிய பஞ்சம், யாரும் ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விதவைக்கு யார் கொடுப்பா? விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாவ அதை சுட்டு சாப்பிடுவதற்காக. அந்த அளவுக்கு தரித்திரம். அடுத்த நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை, எந்த ஆகாரமும் இல்லை, எங்கே இருந்து ஒரு நன்மை வரும் என்று அவளுக்கு யாரும் சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை.
அப்போது யாருமே இல்லாத ஒரு ஒரு சகோதரியை ஆதரிக்கும்படியாகத்தான் கர்த்தர் அந்த இடத்துல எலியாவை அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலியா அப்படியே கீழ்ப்படுகிறார். இவர் ஒலிமுக வாசல்ல அந்த சாரிபாத் ஊருக்கு போகிறதான அந்த என்ட்ரன்ஸில் போன உடனே அந்த விதவை அவனுக்கு எதிர்படுகிறாள். அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா தெரியுமா? அவளை பார்த்து அவன் கேட்குறான், நான் குடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி கேட்குறான். ஹல்லேலூயா. அப்போது அவள் போகிற போது அவளை நோக்கி, நீ கொஞ்சம் எனக்கு அப்பம் கூட கையிலே கொண்டு வா என்று சொல்கிறார். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும், ஆமென், ஒரு பிடி மாவு, 17வது அதிகாரம் 12வது வசனம், ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதவை, கர்த்தரை நன்றாக அறிந்திருக்கிறவள், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவள், ஆமீன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவள், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உண்மையை சொல்கிறா. அவள் மறைக்கவே இல்லை. ஐயா, ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது. இல்லையா, கொஞ்சம் எண்ணெய், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்படி சொன்னோடனே அவருக்கு தெரிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாக போகிறேன் என்று அவள் சொன்ன பிறகு அவன் என்ன சொல்கிறான்? நான் முதலாவது நீ எனக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. ஒரு சின்ன அடை, இல்லையா, ஒரு பிடி மாவு தான் இருக்குது, அதில் பாதி கொஞ்சம் எடுத்து எனக்கு நீ ஒன்று அடையை என்ன செய்து முதலாவதாக ஆயத்தப்படுத்து. பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. ஆமேன். இதுதான் ஒரு சிறிய அடை. இது வயிறு நிறைவதற்காக அல்ல, அவளுடைய வயிற்றை நிரப்புவதற்காகவும், பஞ்சம் தீருகிறது வரை அந்த பிள்ளைகளுடைய பட்டினியை போக்குவதற்காகவும், பானையிலே மாவை அதிகரிக்கும்படியாகவும், அவருடைய கலசத்திலே எண்ணெயை அதிகரிக்கும்படியாகவும் தான் இந்த ஒரு சின்ன அடையை அவர் கேட்குறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதனுடைய செயல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு அவர் கேட்குறார். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. பயப்படாதம்மா, இப்போது நீ செய்யறது மாதிரி செய், உன் பிள்ளைக்கும் உனக்கும் அடையை செய். ஆனால் சின்னதாக ஒன்று, நீ எனக்கு பெருசாக எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், சின்னதாக ஒன்று செய்து முதலாவது எனக்கு தா. அல்லேலூயா. 14வது வசனம், தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போதுமில்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஒரு சின்ன அடையை எனக்கு முதல்ல பண்ணி கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளைக்கு பண்ணு, நீனும் உன் பிள்ளையும் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அவரும் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த பஞ்சகாலம் தீருகிறது வரையிலும் உன்னுடைய பானையில் மாவும் குறையாது. அல்லேலூயா. உன்னுடைய கலசத்திலே எண்ணெயும் செலவழிந்து போகாது. ஆமீன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமீன். ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எலியாவை ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். விதவை எலியாவுடைய சொற்படி கீழ்ப்படிந்தாள். எலியா கர்த்தருடைய சொற்படி கீழ்ப்படிந்தார். ஆமீன். ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல்கள் எப்படி இருக்கிறது? ஆமீன். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்திலே அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமீன். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரி. ஆமீன். ஹல்லேலூயா. அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் சாக போகிறது உண்மைதான், வேற ஒன்றும் இல்லை, அதுவும் உண்மைதான். ஆனால் ஒரு தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலாவது அப்படியாக செய்தால் அவள் பஞ்சகாலம் தீருகிறது வரையிலும் எந்த குறைவுமின்றி அவள் போஷிக்கப்பட்டாள். அவளுடைய பிள்ளை போஷிக்கப்பட்டது. மரித்து போக வேண்டும் இருந்த அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆமேன். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமாக அவளுடைய பிள்ளை பலவீனப்பட்டு மரித்து போகிறான். அந்த இடத்திலும் கர்த்தர் இந்த எலியாவை கொண்டு அற்புதம் செய்கிறார். உண்மையாய் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா இந்த காலை வேளையிலே? ஆமேன். கர்த்தருடைய நினைவுகளும் உங்கள் நினைவுகளும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். கர்த்தருடைய வழிகளும் நமது வழிகளும் வித்தியாசம். ஆமீன். ஹல்லேலூயா. வழிகள் ஒருவேளை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஆரம்பத்தில், ஆனால் முடிவிலே அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமீன். கீழ்ப்படிந்த ஒரு எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் கடைசியில் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த பையனை உயிரோடு எழுப்பக்கூடிய தெய்வ பலனை கர்த்தர் அந்த இடத்திலே கட்டளையிட்டார். ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. ஆமீன். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளுடைய
உன்னுடைய கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகாது, பானையிலே மாவும் குறைந்து போகாது. மரிக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிற உன்னை மரிக்க கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எல்லாம் கஷ்டம், எல்லாம் இருக்கும், இனி எங்கேயும் போக முடியாது, எல்லா பக்கமும் அடைபட்டு போனது. ஆமென். அல்லேலூயா. இந்த இருக்கிற ஒரு பிடி மாவு, ஒரே ஒரு பிடி மாவு. ஆமென். அல்லேலூயா. இருக்கிறது கொஞ்சம், இதை சமைத்து சாப்பிட்டு விட்டு நம்ம செத்து போகலாம் என்று இருக்கிற நேரம் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறீங்க? அல்லேலூயா. வெளியே பார்க்க ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஆசீர்வாதம் மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள நெருக்கம், கஷ்டம், பட்டினி, தரித்திரம். தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார், எலியாவை போல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறதற்காக அவரே கடந்து வரவும் தயாராக இருக்கிறார். ஆமீன். அவருடைய சொற்படி கேட்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஆமீன். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போது எல்லாம் நமக்கு கிடைக்கப்படும், எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவுகள் ஒரு வழி அல்ல, ஒரு பாதை அல்ல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள் இருக்கட்டும், சில சத்துருக்கள் எதிரிட்டு வரும்போது சில நேரம் சிரம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டிரு என்று சொன்னது போல, சில நேரங்களில் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் தாழ்ந்திருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க மட்டும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் பட்டினி போடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறவரும் அல்ல என்னுடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனிதனும் கண்டுபிடிக்காத அளவுக்கு, அல்லேலூயா, எந்த மனிதனும் உங்களை அறிந்து உங்களை தொந்தரவு செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தெய்வம். ஆமென். எதிராய் வருகிற சேனைகள் அதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும்போது, அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் யாரும் எதையும் செய்ய முடியாது. ஒரு காகத்தை கொண்டும் அவரால் போஷிக்க முடியும், ஒரு விதவையை கொண்டும் அவரால் போஷிக்க முடியும். ஆனால் அந்த விதவையும் காகவும் அல்ல சப்ஜெக்டு, அனுப்பின கர்த்தரை நம்பின எலியா. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் சில காரியங்கள் உங்கள் பார்வைக்கு ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என்றால் சொன்னவரை நீங்கள் நம்புங்க, அவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களும் நம்மிடத்தில் இருக்கிற தெய்வம் பெரியவர். அல்லேலூயா. தரித்திரங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த காலை வேளையில் நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருந்து என்னை யாரும் பார்க்க இல்லையே, அல்லேலூயா, ஆண்டவரே, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இல்லை இல்லை இல்லை, ஒரு காகத்தை கர்த்தர் இன்றைக்கு அனுப்ப வல்லமை உள்ளவர். ஒரு எலியாவை போல கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீடுகளில் வர வல்லமை உள்ளவர். முதலாவது அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், முழுவதுமாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். 2 காசு தான் இருந்து விதவைக்கு மொத்தத்தில் எல்லாத்தையும் போட்டு விட்டா, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தால். தெய்வ பிள்ளைகளை, ஒன்றுமே இல்லையா? கர்த்தரை நம்பி இருங்க, முழுசும் கர்த்தரை நம்புங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமென். அல்லேலூயா. நம்புவீங்களா? இந்த காலை வேளையிலே விசுவாசிக்க முடியுமா? கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பழைய பாடல் வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. மிக அருமையான பாடல் வரிகள். அதனுடைய ஒரு 2 ஸ்டான்ஸாக நான் பாடிவிட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமென். ഭക്ഷണമില്ലാതെ വാടി കുഴഞ്ഞിടുമ്പോൾ ഭക്ഷണമായി കാകനെൻ്റെ അരികിൽ വരും. അപ്പവും ഇറച്ചിവ കരത്തിൽ തരും ജീവ, ഉറവയിൻ തോടെനിക്കു ദാഹം തീർത്തിടും. அப்பவும் இறைச்சிவ கரத்தில் தரும் ஜீவ, ഉറവയിൻ തോടെനിക്കു ദാഹം തീർത്തിടും. എനിക്കായി കരുതാമെന്നുറച്ചവനെ, എനിക്കൊട്ടും ഭയമില്ല നനച്ചിടുമ്പോൾ. എനിക്കായി കരുതുവാൻ ഇഹത്തിലില്ലേ ഒന്നും, ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. എനിക്കായി കരുതുവാൻ ഇഹത്തിലില്ലേ ഒന്നും, ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. ക്ഷാമമേറ്റ് സാരഫാത്തിൽ സഹിച്ചിടാറായി മരിക്കുവാൻ ഒരുക്കമായിരുന്നിടിലും, കലത്തിലെ മാവുലേശം കുറയുകില്ല നിന്റെ കലശത്തിൽ എണ്ണ കവിഞ്ഞൊഴുകിടുമേ.
കാലത്തിലെ മാവുലേശം കുറയുന്നില്ലേ നിന്റെ കലശത്തിൽ എണ്ണ കവിഞ്ഞൊഴുകിടുമേ. എനിക്കായി കരുതാമൻ നുരച്ചവനേ, എനിക്കൊട്ടും ഭയമില്ല നനച്ചിടുമ്പോൾ. എനിക്കായി കരുതുവാൻ ഇഹത്തിലില്ലേ ഒന്നും, ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. കാക്കകളെ നോക്കിടുവിൻ, വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്ത്തുകള പോരയൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. വയലിലെ താമരകൾ വളരുന്നല്ലോ എന്നും, വനത്തിലെ പറവകൾ പുലരുന്നല്ലോ. എനിക്കായി കരുതാമെന്നുരച്ചവനെ, എനിക്കൊട്ടും ഭയമില്ല നനച്ചിടുമ്പോൾ. എനിക്കായി കരുതുവാൻ ഇഹത്തിലില്ലേ ഒന്നും, ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. എനിക്കായി കരുതുവാൻ ഇഹത്തിൽ ഇല്ലേ ഒന്നും, ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. ഹല്ലേലൂയ. എനിக்காய் கருதுவான். எனக்காக இந்த உலகத்தில் சேர்த்து வைக்க எதுவுமே இல்லை. என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அப்பாவா உம்முடைய மேல் வைத்துக் கொள்கிறேன். தான் கத்தர் மேல் பாரத்தை வைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கத்தர் எல்லா சூழ்நிலைகளையும் அறிகிற தேவன். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, பட்டினியாக இருக்க விடுகிற தேவன் அல்ல, பறித்து போக விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன். அவர் காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாக்கிறவர். ஆமேன். அல்லேலூயா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போக செய்கிறவர் அல்ல. ஆகவே இந்த கர்த்தரை இந்த காலை வேளையிலே முழுவதுமாக நம்புங்கள். ஆமேன். உங்கள் வழிகள், உங்கள் நினைவுகளை விட்டுவிட்டு தேவ திட்டங்கள், தேவ வழிகளுக்கு நேராக பயணிக்க தயாராயிருப்போமா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் வீடுகளில் வந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பஞ்ச காலத்தில் அல்லேலூயா விதவையின் வீட்டில் பாத்திரங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வீட்டில் பஞ்சமாக இருக்கிறதா, பட்டினியாக இருக்கிறதா, யாருக்குமே தெரியாதா? கர்த்தர் காண்கிறார். ஆமென். ஒரு காகத்தை இன்றைக்கு அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆண்டவரே மிக வேதனையோடு நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் ஆண்டவரே அல்லேலூயா மிக ஏழ்மையான சூழ்நிலையிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு அப்பா. பண நெருக்கடியில் இருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே அல்லேலூயா. இயேசுவே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி, திசை தெரியாதபடி கலங்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே அல்லேலூயா. நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தஞ்சமான தெய்வம் ஆண்டவரே, ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை பசியால் வருந்த விடுகிற தேவன் அல்ல அப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து வேதனைப்பட்டு நெருங்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஒரு எலியாவை அனுப்புனது போல, இந்த காலை வேளையில் ஒரு காகத்தை அனுப்புனது போல உம்மை நம்பி உம்மை மாத்திரமே சரணமாக கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே கர்த்தர் தேவ ஆண்டவரே ஒரு காகத்தை அனுப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. ஒரு எலியாவை அனுப்புவீராகப்பா. பஞ்சங்கள் தீரட்டும், பட்டினிகள் தீரட்டும், இல்லாய்மைகள் வறுமைகள் நீங்கன்று ஆண்டவரே. பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் தகப்பனே. ஆண்டவரே, செபிக்கிறேங்க தாவே இந்த காலை வேளையில் அப்பா. வெளி பார்வைக்கு ஆண்டவரே எல்லாம் இருக்கிறது போல இருந்துவிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாதபடி கதறுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆதரிக்க சித்தம் கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அவர்களை தேற்றுவீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவரே, தரித்திரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆகார குறைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா தேவைகளும் இயேசுப்பா உம்முடைய நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையை கொடுப்பீராக. இந்த வார்த்தை இருதயங்களை கிரியை செய்யட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.